மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, மதுரை மாவட்டத்தில் எப்படி அலங்காநல்லூர் போட்டி ரொம்பவும் பிரபலமாக இருக்கிறதோ மக்களிடம், அதே போல பாலமேடு, அவனியாபுரம் போன்ற இடங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டி அப்படின்றது உலகம் முழுவதுமே மிகவும் பிரபலமாக இருக்கிறது. அந்த வகையில தற்போது முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன, இன்னும் என்னென்ன செய்ய வேண்டி இருக்கிறது, குறிப்பாக எவ்வளவு காளைகள், எவ்வளவு மாடுபிடி வீரர்கள் தற்போது வரைக்கும் முன்பதிவு செய்திருக்கிறார்கள்? வேதவள்ளி, மதுரை மாவட்டத்தில் வருகிற பொங்கல் பண்டிகையொட்டி கிட்டத்தட்ட அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. 14ஆம் தேதி தொடங்கும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, 15ஆம் தேதி பாலமேடு, 16ஆம் தேதி அலங்காநல்லூர், இப்படி 3 ஊர்களிலும் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகளில் விளையாடுவதற்காக ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற விதி மாவட்ட ஆட்சியரால் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையொட்டி கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் 12,600க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விளையாட்டு போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தால் தொடர்ச்சியாக மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போல வாடிவாசல் அமைக்கும் பணிகள், காளைகள் செல்வதற்கான வழிகள், அதாவது மாடுபிடி வீரர்கள் உள்ளே செல்வதற்கான வழிகள் என தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதே போல காளைகள் பரிசோதனை செய்யும் இடம், மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை நடக்கும் இடம் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளும் தனித்தனியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பொங்கல் விழாவையொட்டி அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு அணிவிக்கப்படும் கயிறு, மூக்கணாங்கயிறு உள்ளிட்டவை, அதே போல அலங்கார பொருட்கள் விற்பனை என்பதும் மதுரையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரை கீழமாசி வீதி, தேரடி பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் அதிக அளவில் அந்த மாடுகளுக்கான கழுத்து மணிகள், மூக்கணாங்கயிறுகள், பிடி கயிறு உள்ளிட்டவற்றை மாடுபிடி வீரர்களும் மாடு உரிமையாளர்களும் பொதுமக்களும் வாங்குகிறார்கள். பொங்கல் பண்டிகையொட்டி இந்த விற்பனை என்பது சூடுபிடித்துள்ளது என்றே கூறலாம். இங்கே ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பொங்கல் பண்டிகையொட்டி உங்க மாடுகளுக்கு என்ன மாதிரியான கயிறுகள் வாங்க வந்தீங்க? நாங்க திருவாணி போட்ட கயிறு, இந்த இது போட்டது, திருவி போட்டது, பெரிய கயிறு, எல்லா கயிறு வாங்க. நாங்க மூக்கணம் கயிறு, மணி போட்டது எல்லாம் வாங்க. டிசைனா எது இப்போ வந்திருக்கோ அது வாங்குவோம். குறிப்பா பொங்கல் பண்டிகை அன்னைக்கு உங்களுடைய மாடு காளை வளர்க்குறீங்களா, மாடு வளர்க்குறீங்க? என்ன விதமான ஏற்பாடுகள்? மாடு வளர்க்குறோம். நாங்க வந்து மாத்தி இந்த வருஷம் மாத்துவோம். புது கயிறு மாத்தி ஆகணும்னு மாத்தி ஆகும். நாங்க புது கயிறா போடுவோம். எந்தெந்த புதுசு வருதோ அது நாங்க வாங்குவோம். குறிப்பாக இந்த கீழமாசி வீதி பகுதியில் 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கால்நடைகளுக்கும், குறிப்பாக ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அந்த சலங்கையுடன் கூடிய கழுத்து மணிகள், கால்களில் கட்டக்கூடிய சலங்கைகள், அதே போல மூக்கணாங்கயிறுகள், பிடி கயிறுகள் என்பவை இருக்கின்றன. இங்கே கடை உரிமையாளரும் ஒருவர் இருக்கிறார். சார், வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ்ல இந்த கழுத்து மணிகள் இதெல்லாம் வருது? இந்த வருஷம் பொங்கல் நல்ல வியாபாரம் நல்லா இருக்கு. டிசைன்ஸ் இந்த தடவை நிறைய வந்திருக்கு. மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஸ்பெஷலா நிறைய பிடிக்கருங்க, மாட்டுக்கு போற கழுத்துல போற பெல்ட் ஒரு 10-9 மணி இருக்கு, கைத்துல ஒரு நிறைய மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மணி பெல்ட் மணியுமே சேல்ஸ் வந்திருக்கு. மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கின்றன. வியாபாரமும் மறுபுறம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கும் கலந்துரையாடல்களுக்கும் நன்றி மணிகண்ட பிரபு.